ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்துபெனி vlog. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ராவல் vlog தான். ஸோ சென்னை டு திண்டுக்கல் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் முன்னாடி நாள் நைட்டே வந்து பேக் பண்ணி வச்சிட்டேன், ட்ரெஸ் எல்லாமே. ஸோ நாளைக்கு கிளம்புறப்ப நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம கிளம்புற அவசரத்தில் எதாவது மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடி நாள் நைட்டு நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம், நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஃபங்க்ஷனா, என் ஹஸ்பண்டோட வந்து ரிலேஷன் ஃபங்க்ஷன் தான். ஸோ என் ஹஸ்பண்டோட பெரியம்மா பொண்ணோட பொண்ணு வந்து வயசுக்கு வந்த அந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ வீட்லேயே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ சென்னையில் வந்து நாங்கள் தாம்பரத்துலேருந்து திண்டுக்கலுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து ஹஸ்பண்ட் வந்து விழுப்புரத்தில் இறங்கலாம் சொல்லிட்டாங்க. பிகாஸ் வந்து எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்து பாண்டிச்சேரிலேருந்து விழுப்புரம் வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா போனால் வந்து ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து 8 hours ஆச்சு திண்டுக்கல் போகிறதுக்கு. ஸோ கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்டு ஒரு 10 o'clock தான் திண்டுக்கல்லே ரீச் ஆனோம். சென்னை தாம்பரத்துலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளம்புனோம். ஸோ நைட்டு திண்டுக்கல் ரீச் ஆக 10 o'clock ஆகிடுச்சு. கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு ட்ராவல், என்னடா இவ்வளோ லாங்காக போகுதுன்ட்டு. பட் எல்லோரும் வந்ததுனால கொஞ்சம் ஒன்றும் தெரியல. என் பையனெல்லாம் தனியெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஸோ எல்லோரும் வந்ததுனால எல்லோரும் சமாளிச்சிட்டாங்க. ஸோ நைட்டு வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு நைட்டு தூங்கிட்டு சாப்பிட்டு எழுந்திரிச்சு காலைல தான் ஃபங்க்ஷனு. ஸோ அழகாக ரங்கோலிலாம் போட்டிருந்தாங்க. நானும் என் பையனும் அழகாக ஒயிட்டில் கிளம்பியிருந்தேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ஒயிட்டு தான் போடணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது வந்து என் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஒரு 4 month கழிச்சு தான் நான் இது போட்டிருந்தேன். ஸோ என் பையனுக்கு ஒரே ஆட்டம் தான், ஒரே ஜாலியாக இருந்துச்சு. நிறைய குட்டி பசங்களாம் வருவோம், அவர் செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்தார். நான், எங்கள் மாமியார் அண்டு என் ஹஸ்பண்டோட அண்ணா 3 பேருமே சேர்ந்து 11 தட்டு வரிசை வச்சுருந்தோம். பழம், பூ, ட்ரெஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். யாரெல்லாம் தட்டு வரிசை வைக்கிறாங்களோ கோயிலேருந்து வச்சு அங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. 4 வயசுக்கு வரப்போ ஆனுவல் லீவு. ஸோ ஏப்ரல் மாதம் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். 16 நாள் உட்கார வச்சுருந்தாங்க. பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடினாங்க. ஏன்னா வீட்டுக்கே நான் தான் பெரிய பொண்ணு. 11 தண்ணி ஊற்றுனாங்க. மாமா, தாத்தா, பாட்டி, ஆயா, அப்பா, அம்மான்ட்டு 11 தண்ணி ஊற்றுனாங்க. எனக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு. 11 நாள் எனக்கு வந்து ஃபங்க்ஷன். ஒரு நாள் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு உட்கார வைப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபுட் எடுத்துன்னு வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டு உடம்புலாம் ஏற்றி வச்சுருந்தேன். ஸோ என் தங்கச்சி இன்னமும் சொல்லுவாள், நான் நந்தினிக்கு நல்லா பண்ணீங்க, எனக்கு பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லார் வீட்லேயும் உள்ளது தானே, எப்போவுமே வந்து மூத்த பசங்க தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு வந்து வீட்டில் வந்து பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, மஞ்சள் நீராட்டு விழா. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தோன்னா என் தங்கச்சி மூஞ்சி உருன்னு இருக்கும். இன்னும் நந்தினிக்கு மட்டும் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு எதுவுமே பண்ணலன்ட்டு இன்னமும் சண்டை போடுவா. இப்பயும் எனக்கு ஃபங்க்ஷன் எதுவுமே வைக்கலன்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னோடய மெமரிஸ் தான் ரீக்ரியேட் ஆகுது. ஸோ என்னோடய ஃப்ளாஷ்பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸ் கொஞ்சம். ஸோ வந்து கோயிலேருந்து பட்டாசுலாம் அழகாக வெடிலாம் வெடிச்சு ஸோ தாய்மாமன் வரிசை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தாய்மாமன் பற்றி சொல்கிறோன்னா ஒரு பெரிய பாண்டே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம கூட பிறந்தவங்க கண்டிப்பாக வந்து அண்ணன் தம்பி யாராவது இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து களை கட்டும். ஸோ வந்து தாய்மாமன்லாம் இருந்தால் தான் வந்து காது குத்தலும் சரி, ஒரு வயசுக்கு வர ஃபங்க்ஷன்லாம் தாய்மாமன்லாம் இருக்கணும் மெயினாக. ஸோ தாய்மாமன் மடியில் தான் வந்து காது குத்தணும். தாய்மாமன் வந்தால் தான் ஓலை எல்லாம் வந்து பின்னி நம்ம அதில் உட்கார வைக்கணுன்ற அந்த கால ட்ரெடிஷ்னல். ஸோ எனக்கெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. எங்கள் மாமாலாம் ஊரில் இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 2 தம்பி. ஸோ அவங்க ஊர்லேருந்து வர வரைக்கும் என்னை திண்ணையிலே தான் உட்கார வச்சுருந்தாங்க, வெளியிலேயே தான். ஸோ மாமாலாம் வந்து அந்த ஓலையெல்லாம் பின்னதுக்கப்புறம் தான் என்னை வீட்டுக்குள்ளேயே வந்து குளிக்கலாம் வச்சுட்டு ஓலையில் வந்து உட்கார வச்சாங்க. ஸோ மாமான்றது வந்து அவ்வளோ ஒரு ப்ரிஷியஸான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து தாய் மாமாலாம் வந்து ஒரு பெரிய பாண்டு தான் நான் சொல்லுவேன். வரிசை எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் பொண்ணுக்கு வந்து மொரமா அம்மா வராங்களோ ஸோ எல்லாருமே வரிசையில் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு உள்ளே கூட்டிருந்தாங்க. ஆரஞ்சு கலர் ஷர்ட் இருக்காங்களா, ஸோ அவங்க மட்டும் தான் பொண்ணோட தாய் மாமா. மீதியெல்லாம் யார் யாரெல்லாம் மொரமா வராங்களோ எல்லோரும் நிற்க வச்சு பொட்டு வச்சு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிருந்தாங்க. ஃபங்க்ஷன்னாலே வீட்டில் வந்து கும்பல் இருந்தால் தான் வீடே ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ எடுத்துகிட்டு வந்த தட்டு வரிசை எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் தான் ஊற்றுனாங்க. சல்லடியில் வந்து தண்ணிலாம் ஊற்றிருந்தாங்க. அதில் வந்து கோல்டு காசு எல்லாருமே போட்டு தண்ணி ஊற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னையும் கூட தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் ஒயிட் ட்ரெஸ் போடு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு தோணல, மஞ்சள் நீராட்டு விழா, ஸோ எப்படிடா ஒயிட்டு போடுறதுன்ட்டு. ஊற்றுறப்ப தான் அதை ஃபீல் பண்ண, ஐயோ லைட்டாக மஞ்சள் பட்டாலே ட்ரெஸ்ஸில் கரையே போகாதுன்ட்டு. பிகாஸ் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும். இதுவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால எங்கேயா கரையாயிட போகுதுன்ட்டு ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு தாய்மாமா வந்து தட்டு வரிசை வச்சுருந்தாங்களா. ஸோ அவங்களும் வந்து கோயிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே போயிருந்தோம்.
படக்கூடாது. அதான் அப்படியே கொடியை தாண்டுங்க. தாண்டு தாண்டு இங்க வா. அப்படியே இந்த வா அம்மாச்சி பக்கம் வா. 4 பக்கம் தாண்டு. பேக் சைடு பின்னாடி பின்னாடி. தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஒரு சில சடங்குலாம் வீட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி சடங்குலாம் பண்ணியிருந்தாங்க. அத்தன்ற முறைக்கு என்னையும் பண்ண சொல்லியிருந்தாங்க. சடங்குலாம் பண்ணதுக்கப்புறம் வந்து தாய்மாமா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணுன்ட்டு பொண்ணு வந்து ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ மாலைலாம் போட்டு விட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் நலங்கு வைக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நம்ம வந்து ஹஸ்பண்டோட பண்ணலான்னு பார்த்தா ஹஸ்பண்டே ஆளே அட்ரஸே காணோம். ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் சாரை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டாச்சு. மார்னிங் சாப்பிடவில்லை செம்ம பசி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பந்தியில் போய் நானும் எங்கள் மாமனார் உட்காந்துட்டோம். ஸோ சீரக சம்பா ரைஸ் 2 பேருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ திண்டுக்கல் பிரியாணினாலே சீரக சம்பா தானே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு ஸோ ஃபைனலாக வந்து பொண்ணுக்கு வந்து ஆர்த்திலாம் சுற்றி வீட்டுக்கும் கூப்பிட்டாச்சு. அங்கே அன்றைக்கி ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே. ஸோ அதுவும் வந்து கையோட செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுமலைலாம் போயிருந்தோம் நெக்ஸ்ட் டே. அது நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.